ரஜினி சார், இப்போது முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைய நிகழ்ச்சியில் பேசும்போது சொல்கிறாரு, ஆட்சிக்கு வந்து ஒரு மாதத்துக்குள்ள இந்த அளவுக்கு அன்பாப்புலரான ஒரு அரசு அப்படின்னா தாவேக்கா அரசுன்றார். அது அப்படியே பாஜக ஜெராக்ஸுங்கிறார். எந்த அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கிறீங்க சார்? உண்மையாகவே அது பாஜகவோட ஜெராக்ஸ்ன்னு ஏன் நாங்கள் சொல்கிறோன்னா, பல ஆண்டுகளாக பாஜக செய்ய முடியாததை தாவேக்கா அரசாங்கம் செய்திருக்கிறது. அதற்கு தாவேக்காவிற்கு வாழ்த்துக்கள். என்ன பண்ணாங்க? கூட்டணிகளை உடைப்பது, குதிரை பேரம் நடத்துவது. இது பாஜக வந்து நிறைய ஆண்டு காலமாக இந்தியா முழுவதும் ட்ரை பண்ண ஒரு விஷயம். ட்ரை பண்ணி அதில் சில இடத்துல சக்ஸஸ் ஆன விஷயம் அது. ஆனால் அவர்கள் வந்து நிறைய ஆண்டு காலம் இதுக்கு ஒரு போராட்டம் பண்ணி தான் வந்திருக்காங்க. ஒரு 5 ஆண்டு காலமாவது அதுக்காக வந்து இது ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஆனால் எந்த வேலையும் இல்லாத ஆட்சிக்கு வந்த 30 நாட்களுக்கு உள்ளாக ஒரு 4 சட்டமன்ற தொகுதிகளில் வச்ச மை கூட இன்னும் காயில. ஆனால் அங்க இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள் அப்படின்னா, இப்போ தாவேக்கா அரசுக்கு ஆதரவு அளித்த 25 சட்டமன்ற உறுப்பினர்களா அதிமுக சேர்ந்தவங்களை அவங்கள அரவணைச்சிக்கிட்டு அவங்க சப்போர்ட்டோடயே இருந்திருக்கலாம் இல்லையா? அவங்களுக்கு ஏதோ அமைச்சர் இடம் கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி எதுவும் பண்ணலையே. அதற்கு முயற்சி நடைபெற்றதை தமிழ்நாடே அறியும். ஆனால் இப்போ போய் சேர்ந்திருக்காங்கல்ல, இப்போ அண்ணன் மாதிரியான விசிகா மாதிரியான ஆட்கள், அவங்க கோரிக்கை வைத்ததுனால மேபி அதை வந்து கைவிட்டிருக்கலாம். நீங்க இவங்கெல்லாம் கூட்டு வந்தா நாங்க இருக்க மாட்டோம்ன்ற ஒரு கோரிக்கை விசிகா வைத்திருக்கலாம். மேபி அவங்க வந்து வைத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அதை கைவிட்டிருக்கலாம். ஆனால் எங்க நம்ம ஆட்சிக்கு ஆபத்து வந்து விடுமோ என்று கருதி 4 பேர் அதிமுக அலேக்கா தூக்கி தாவேக்காலை இணைத்து கொண்டு அவர்களை வந்து ராஜினாமா செய்ய வைப்பது என்பது, ராஜினாமா செய்து விட்டு போகிற அளவுக்கு ஏதாவது தியாகம் பண்ணவரா முதல்வர் விஜய் அவர்கள்? அவ்வளவு தியாகம் பண்ணதுனால இவங்க ஓடோடி வந்து நாங்க எங்க பதவியை நாங்க ராஜினாமா பண்றோம், எங்களுக்கு தாவேக்கா பிடிச்சிருக்கு, விஜய் பிடித்திருக்குன்னு அவங்க வரக்கூடிய அளவுக்கு ஏதாவது வந்து நடந்திருக்கா? ஒண்ணு ஏதோ ஒரு பேரம் நடைபெற்று இருக்கிறது. குதிரை பேரம் உண்மையாகவே நடைபெற்றது உண்மை. அதை தான் எங்களுடைய தலைவர் சொல்றாரு. பிஜேபியோட ஜெராக்ஸ் தான் தாவேக்கா. பிஜேபி செய்ய முடியாததை இன்றைக்கு தாவேக்கா செய்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க சார். சார், இந்த 30 நாள்ல ஏகப்பட்ட விஷயம் வந்து நடந்துச்சு சார். பெரிய சாதனைகளாக கூட நீங்க எடுத்துக்கலாம் தாவேக்காவுடைய சாதனைகள். விவசாயிகள் போராட்டம், செவிலியர் போராட்டம், மின்வெட்டுக்காக சென்னை முழுவதும் அல்ல தமிழ்நாடு முழுவதும் மக்கள் போராட்டம், ஊடக தடைக்கு போராட்டம், செங்கல் சூளையிலே 1 லட்சம் மாதம் 1 லட்சம் ரூபாய் நீங்க தரணும்னு சொல்லி அங்க இருக்கிற மக்கள் போராட்டம். இப்படிப்பட்ட போராட்டம் 30 நாள்ல இவ்வளவு போராட்டம்னா உங்களுக்கே தலையை சுத்தும். அப்படி மக்கள் தலையை சுற்றி கொண்டிருக்கிற ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு தாவேக்கா விவசாய போராட்ட பின்னணியில இருந்து அவங்க ஏவி விடுறாங்க அப்படிங்கிற. இதெல்லாம் வந்து விவசாயிகள் கடனை முழுமையா தள்ளுபடி செய்ததா தாவேக்கா அரசாங்கம்? சொன்னதை நீங்க செஞ்சீங்களா? அடுத்த நிமிஷம் ஆட்சிக்கு வந்த எப்படி ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் அப்படின்னு வந்து நந்தனத்துல டைலாக் பேசுனீங்களே, அதுல அவர் சொன்னது 4 விஷயம். தமிழ்நாட்டில் 200 யூனிட்டுக்கு இலவசம் சொன்னாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு 500 யூனிட்டுக்கு உள்ள இருக்கிற 200 யூனிட்டுக்கு ஃப்ரீன்றாரு. அடுத்து கட்டணமில்லா பேருந்து. அதேதானே சார் பண்ணாங்க. இருங்க சார், பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து எல்லா இடங்களுக்கும் இலவசம் சொன்னாரு. செஞ்சிட்டாரா? அடுத்து சிறப்பு சட்டம், பெண்கள் பாதுகாப்புக்காக சிறப்பு சட்டம் உருவாக்கப்படும். இதை உருவாக்கிட்டாரா? போதைப் பொருளை இது கட்டுப்படுத்த சிறப்பு சட்டம் உருவாக்கப்படும். அதை வந்து உருவாக்கிட்டாரா? 1 மாதம் தான் ஆகுது. இல்ல அடுத்த நிமிஷம் எதுக்கு சொன்னீங்க? அப்ப நீங்க அன்னைக்கே பேசி இருக்கணும். 1 மாத காலம். நானும் அடுத்த நிமிஷம் அந்த கேள்வி நீங்க முன்வச்சா ரொம்ப சிம்பிளா அவங்க என்ன சொல்ல போறாங்க? திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்களா, ஆட்சி பண்ணாங்களா, நீட்டை ஒழிப்புன்னு சொன்னாங்க, ரகசியம் தெரியும் சொன்னாங்க, என்னாச்சு நீட்டை ஒழிச்சாங்களா அப்படின்னு கேட்டாங்க. எல்லா மகளிருக்கும் 1000 ரூபாய்ன்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு பிறகு தகுதி வாய்ந்தவங்களுக்கு சொல்லி ஒரு தகுதி நிர்ணயிக்கிறாங்க. இந்த மாதிரி குற்றச்சாட்டு விமர்சனம் அவங்களும் வைக்கிறாங்கல்ல. திமுக எந்த இடத்திலும் ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் அப்படின்னு டைலாக் எல்லாம் பேசல. நானும் அடுத்த நிமிஷம் சொல்லி நேத்து நைட்டு 12 மணி வரையும் கால்குலேட் பண்ணி பார்த்துட்டேன் சார். 48,960 நிமிஷம் தாண்டிட்டோம். இந்த ஆட்சி தாண்டிருச்சு. இன்னும் கூட அந்த நிமிஷம் வரல. அப்ப இந்த அரசாங்கம் எதை நோக்கி செல்லுகிறது சார்? நான் இப்ப ஊடகத்துல உட்காந்து பேசினுக்கிறேன், சத்தியம் தொலைக்காட்சியில இருந்து இது வந்து பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு நீங்க தாவேக்கா அரசாங்கத்துக்கு எதிராக செய்தி போட்டால் உங்களை முடக்குவதற்கும் தாவேக்கா அரசாங்கம் தயாராக இருக்கிறது. நீங்க தான் சுதாரித்துக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே 4 சேனல்களை இந்த அரசாங்கம் முடக்கி இருக்கிறது. ஒரே ஒரு இதுதான், தாவேக்காவிற்கு எதிராக செய்தி போட்டா அந்த ஊடகத்தின் மீது அவங்களை வந்து முடக்குவோன்ற ஒரு நடவடிக்கை ராஜ்மோகன் மறுக்கிறாரு. அமைச்சர் ராஜ்மோகன் மறுக்கிறாரு. எந்த சார் மொத்தம் 4 சேனல் அவங்க வந்து முடக்கி இருக்காங்க. அமைச்சர் எல் முருகன் அதை சொல்றாரு. அவர் ஒரு சொல்றாரு. அது என்னது? எந்த சேனல்? இந்த மாநில அரசு அமைச்சர் சொல்றாரு. ஒரு சேனல்ல உட்கார்ந்து இன்னொரு சேனல் பேரை குறிப்பிட்டது நாகரிகம் கிடையாது. அதனால நாகரிகம்னா 4 தொலைக்காட்சி, அந்த 4 தொலைக்காட்சி இவர்கள் வந்து முடக்கி இருக்கிறார்கள். இது ஒரே காரணம், யார் எதிர்த்து பேசினாலும் சரி,
மாரிதாஸ் என்கிற ஒருவர் இந்த அரசாங்கத்தை வச்சு, அதாவது இந்த அரசாங்கத்தின் அவலங்களை சொல்றார் என்ற ஒரே காரணத்திற்காக அவரை கைது செய்திருக்கிறது இந்த அரசாங்கம் என்றால், பேச்சுரிமை இன்றைக்கு இந்த அரசாங்கத்துல மறுக்கப்படுகிறது இந்த 30 நாள்னு சொன்னா இந்த அரசாங்கம் எதை நோக்கி சார் செல்லுது? இன்னைக்கு நான் பேசுறேன், நான் திமுக இருந்து பேசினா நாளைக்கு என்னையும் முடக்குவதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இருக்கிறது. இந்த அரசாங்கம் இட்ஸ் நாட் அ ஹெல்தி கவர்மெண்ட். இது வந்து ஒரு கான்வர்சேஷன்ன்றது இங்க வந்து 4 பேர் விவாதிக்கிறோம்னா விவாதம் செய்யணும், அதுதான் வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல். ஆனா இவர்கள் பேசினாவே உன் மேல கேஸ் அப்படின்னா இது வந்து எதை நோக்கி செல்கிறது என்று சொன்னால், இது வந்து மக்கள் கிட்ட ஒரு பெரிய அதிருப்தி. 30 நாள்ல எதுக்குடா இவர்களுக்கு ஓட்டு போட்டோம்னு சொல்லி வாக்காளர்களா நினைக்கக்கூடிய அளவிற்கு அதாவது இந்த கவர்மெண்ட் வந்திருக்குன்னா, இந்த அரசாங்கம் இப்படியே சென்றால் இன்னைக்கும் சொல்றோம் 6 மாதத்தை தாண்டுவது ரொம்ப கஷ்டம்.